நமஸ்தே. இன்று நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு பாரதத்தின் புனிதம். இதை இந்தியா என்று குறிப்பிடாமல் ஏன் பாரதம் என்று குறிப்பிட்டேன் தெரியுமா? ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பின் சிந்து நதியை அடிப்படையாக கொண்டு ஆங்கிலேயர்களால் நமக்கு இடப்பட்ட பெயர்தான் இந்தியா. அதற்கு முன்பே நம்முடைய புனிதமான நாட்டிற்கு பெயர் உண்டு, பரதம் அல்லது பாரதம். இரண்டாவது, இந்த பாரதத்தின் புனிதம் ஏன் என்ற இந்த தலைப்பை எடுத்தேன் என்பதற்கு பின்னால் ஒரு சிறு அனுபவம் இருக்கிறது. வகுப்பறையில் மாணவர்களுடன் உரையாடும் பொழுது அவங்க பெரும்பாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, மேம், ஐ வாண்ட் டு செட்டில் இன் யூஎஸ்ஏ, ஐ வுட் லைக் டு மேக் மை பிளேஸ்மெண்ட் இன் நியூசிலாந்து அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதாவது அவர்கள் பின்னாளில் எதிர்காலத்தில் இந்தியாவில் இருப்பதை விட, பாரதத்தில் இருப்பதை விட வெளிநாடுகளில் சென்று தங்குவதை, பணிபுரிவதை பெருமையாக கருதுகிறார்கள். காரணம் அது அவர்களுடைய தவறு அல்ல. நாம் தான் அவர்களுக்கு நாம் எப்படிப்பட்ட நாட்டில் பிறந்திருக்கிறோம் என்பதை உணர்த்த தவறிவிட்டோம். அங்கு அவர்களுக்கு இதை நான் குறிப்பிட்டேன் என்பது வேறு விஷயம். ஆனால் இதை காணும் பெற்றோர்களும் மற்ற மாணவர்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எடுக்கப்பட்ட ஒரு சிறு முயற்சி தான். நம்ம பாரத திருநாடு ஏன் அப்படி ஒரு சிறப்புக்கு பெயர் பெற்ற காரணம் ஒன்று இருக்கிறதுங்க. பொதுவாக சான்ஸ்கிரிட்ல ஒரு டேர்ம் இருக்கு, வசுதைவ குடும்பகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உலகம் முழுவதிலும் உள்ள நாடுகளை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு குடும்பமாக, ஒரு வீடாக கருதினால் பாரதம் அதன் பூஜை அறை. ஏன் அப்படிப்பட்ட சிறப்பு? ஒரு சில காரணங்களை நான் கூறுகிறேன். முதல் காரணம், பாரதம் ஆன்மீகத்தின் பிறப்பிடம், முக்தியின் தாயகம் பாரதம். இந்த பாரதம் எண்ணற்ற ரிஷிகளையும், யோகிகளையும், முனிவர்களையும், தவசிகளையும், சாதுக்களையும், சன்னியாசிகளையும், சித்தர்களையும், மகான்களையும் தன் நகத்தை கொண்ட நாடு. அடுத்தது, இந்த குடும்பம் மற்றும் உறவு, இதற்கு பெயர் போன ஒரு நாடு ஒன்று உண்டு என்றால் அது நம் பாரத திருநாடு. சரிங்க, இவ்வளவு சிறப்புகள் இருப்பதற்கு என்ன காரணம்? தலையாய காரணம் என்ன தெரியுங்களா? நம்மிடம் எண்ணற்ற ஏராளமான பொக்கிஷங்கள் குவிந்து கிடக்கின்றன. 4 வேதங்கள், 108 உபநிடதங்கள், மனு சாஸ்திரம், 18 புராணங்கள், 2 இதிகாசங்கள், இவை தவிர சைவம், வைணவம், இவைகளின் பக்தி இலக்கியங்கள், இன்னும் எண்ணற்ற காப்பியங்கள் தமிழில். இவ்வளவு சிறப்புகளை உடையதால் தான் பாரதம் ஒரு புனித நாடு. அதாவது உலகம் முழுவதும் ஒரு வீடு என்றால் இந்தியா அதன் பூஜை அறை, பாரதம் அதன் பூஜை அறை என்ற சிறப்புக்கு இதுதான் காரணம். இதை உணர்ந்து இப்படிப்பட்ட இந்த திருநாட்டில், பாரதத்தில், தமிழகத்தில் தாய் மொழியான தமிழை கொண்டு நாம் பிறப்பதற்கு ஏதோ ஒரு புண்ணியம், மிகப்பெரிய புண்ணியம் செய்திருக்க வேண்டும். இதை ஒவ்வொரு க்ஷணமும் உயர்ந்து நன்றி கூறுவோம். யாருக்கு? இயற்கைக்கும் இறைவனுக்கும்.